ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து தம்பி எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கம்மானே சொல்லிட்டு இருந்தான். எங்கடா போகிறது இந்த வெயில்லேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். நம்மளுக்கு செலவும் ஆகக்கூடாது, சுற்றியும் பார்க்கணுன்னா நமக்கு ஒரே வழி கொடைக்கானல் வியூ பாயிண்ட். சரி, வியூ பாயிண்ட்டுக்கு போகலான்னு சொல்லி நேற்று கிளம்புனோம். சாயந்தரம் 4 மணிக்கு போகலான்னு பேசி வச்சுருந்தோம். வியூ பாயிண்டில் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. நாங்கள் போன நேரம் பார்த்து ஒரு ஒத்தையான தெரிஞ்சிச்சு. நேற்று சாயந்தரம் என்ன நடந்ததுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே எனக்கு ஒரு லைக்கை போடுங்க. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு பழனி டு கொடைக்கானல் வியூ பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு வரலான்னு சொல்லி நாங்கள் ஒரு 8 பேர் கிளம்புனோம். கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு, 5 மணி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு டீ எல்லாம் போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மாங்காய் கடைகள் இருந்தது. அங்கே கொஞ்சம் கல்லாமணி மாங்காய் வாங்கி உப்பு மிளகு பொடி போட்டு அறுத்து கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டோம். சரி, வியூ பாயிண்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் எங்கள் பைக் ரைட் ஆரம்பிச்சிட்டோம். வரதமா நதி டேமை தாண்டி இப்போ வந்தாச்சு. சரி, டேம் அங்கே தண்ணி விழுகும் போது பார்த்தா தான் நல்லாயிருக்கும், இப்போ நல்லா இருக்காது. நமக்கு இப்போவே டைம் ஆயிடுச்சு. அங்கே வியூ பாயிண்ட்லாம் போய் பார்த்துட்டு வரும்போது இன்னும் ரொம்ப டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு வரதமா நதியை பார்க்காமே நாங்கள் மேலே ஏறிட்டோம். சாயந்தரம் டைம் போனால் யானைகள்லாம் வந்து தண்ணி குடிக்க வரும் டேமுக்கு, பாலாறு பொருந்தலாறு டேமுக்கு. அந்த வியூ பாயிண்ட் ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் அங்கே நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கிளம்புனது. கொடைக்கானல் ரோட்லேயே பெட்ரோல் பங்க் இருக்குது, அங்கே ஒன்று பெட்ரோல் போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்து 14வது கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா 2 செக் போஸ்ட் இருக்குது. ஒன்று போலீஸ் செக் போஸ்ட்டு, அடுத்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. நம்மளை ஒன்றும் செக் பண்ணலை, அதை தாண்டி போயிட்டோம். தாண்டி போன பிறகு பார்த்திங்கன்னா எல்லை கருப்பணசாமி கோயில் வரும். இங்கே எல்லாரும், அதாவது மலை மேலே ஏறுற எல்லா வண்டியுமே இங்கே நின்று சாமி கும்பிட்டு தான் போவாங்க. குறிப்பாக கனரக வாகனங்கள் எல்லாம் இங்கே கண்டிப்பாக சாமி கும்பிட்டு தான் போவாங்க. எல்லை கருப்பணசாமி திருப்பி கீழே வரும்போதும் நன்றி சொல்லிட்டு வர்ற மாதிரி மறுபடியும் சாமி கும்பிட்டு தான் வருவாங்க. நாங்கள் போகும்போது ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால் இறங்கி சாமி கும்பிடலை, அப்படி போயிட்டோம். திருப்பி வரும்போது தான் கீழே இறங்கி சாமி நின்று நல்லா கும்பிட்டுட்டு வந்தோம். இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா பழனி டு கொடைக்கானல் இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா 14 பெண்டு இருக்குது. பெரிய டீப் பெண்டெல்லாம் கிடையாது, ரோடெல்லாம் அகலமாக தான் இருக்குது. சும்மா நார்மலாக ஓட்டுறவங்களே வண்டி ஓட்டலாம். இப்போ நம்ம கீழே இருந்து மேலே அரை மணி நேரம் ட்ராவலுக்கு எடுத்து ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா பாலாறு பொருந்தலாறு டேம். இங்கே தான் இப்போ யானைகள் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கு, அதை பார்க்கறதுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த டேமோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரங்கமலை குட்டி கரடு அப்படிங்கிற 2 மலை கரடுகளுக்கு இடையில இந்த டேம், அதாவது பாலாறு பொருந்தலாறுங்கிற ஆறு ஓடுது, அதுக்கு குறுக்க இந்த டேம் கட்டியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த டேமில் வேற என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சுயம்பு ஹனுமான் கோயில் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான கோயில். குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மீன் வளர்ச்சி துறையிலேருந்து மீன்கள் வளர்த்து அது ஞாயிற்றுக்கிழமை இங்கே மீன் வாங்கறதுக்கு நிறையா தடவை வந்திருக்கோம். அந்த டேமோட வியூ பாயிண்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வண்டியை நாங்கள் மேலே போட்டுட்டு இந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அடுத்து மேலே போய் இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதை பார்க்கலான்னு சொல்லி வண்டியை மேலே ஏற்றிட்டு கீழே இறங்கி நாங்கள் வியூ பாயிண்ட் பார்க்க மேலே போயிட்டோம். இப்பவே கண்ணை கட்டுது. வீடியோஸ் நான் நிறையா எடுத்தேன், அதில் எதுவுமே யானை கவர் ஆகலை. ஒரே ஒரு ஃபோட்டோவில் மட்டும்தான் யானைங்க தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து தெரியுது, இந்த வீடியோவிலலாம் தெரியலை. நாங்கள் அப்படியே வியூ பாயிண்ட்டை வேடிக்கை பார்த்துக்கிட்டு கொண்டு வந்த மாங்காயை சாப்பிட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் கீழே ஒரு யானை நின்றுட்டு இருந்தது எங்களுக்கு தெரியலை. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கௌசி தான் ஃபஸ்ட்டு யானையை பார்த்துச்சு. கீழே யானை நிற்கிதுன்ன உடனே எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் கொஞ்சம் தெரியலை, அது நகண்டு போயிடுச்சு. கீழே யானை இருக்குன்னு சொன்ன உடனே வியூ பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு 3 அண்ணனுங்க உட்காந்துருந்தாங்க. அவங்க இதுதான் யானை வந்துருச்சுன்ன உடனே உடனே எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபாரஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டாங்க கீழே யானை இறங்குதுன்னு. சில பேர் பார்த்திங்கன்னா கீழே யானை இறங்குதுங்கிறாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா கிராஸ் ஆகி அது மேலே போயிடுச்சுங்கிறாங்க. வரும் ஆனா வராது. ஒன்றுமே புரியல, பதட்டம் ஆயிடுச்சு. மேலே இருந்து வந்த வண்டியெல்லாம் நிறுத்திட்டாங்க.
ஆனால் வந்துருச்சுன்னொடனே நான் வந்து ஃபோனை தூக்கி உள்ளே போட்டேன். என்ன செய்யறதுனே புரியல, பதட்டம் ஆயிடுச்சு. நான் எதுவும் வீடியோ எடுக்கலை. ஐயோ. அகல்யா பாப்பா அப்பா பயமா இருக்குன்னு அழுக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு கை கால் பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, நமக்கு நடுங்கினாலும் பரவாயில்ல, வண்டி ஓட்டுறவங்க பயப்படாம இருக்கணும், அப்பதான் அவங்க நம்மளை கீழே கூட்டிட்டு போக முடியும்னு பயத்தை வெளியே காட்டாமே உட்காந்துருந்தேன். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். இப்ப எங்களுக்கு கீழே இறங்குறதா மேல போறதான்னு தெரியல. கீழ இருந்து எந்த வண்டியுமே மேல வரவே இல்லை, நிறுத்திட்டாங்க. கீழ இருந்து ஏதாவது வண்டி மேல வந்ததுன்னா யானை இருக்கா, கிராஸ் ஆயிருச்சா, எங்க போச்சுன்னு கேட்கலான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு எந்த வண்டியுமே கீழ இருந்து மேல வரவே இல்லை. எல்லாருமே பதட்டத்தோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அங்க நிறைய காரங்க நின்னுட்டாங்க, டூ வீலர்காரங்க நின்னுட்டாங்க, நம்மள மாதிரி உள்ளூர்காரங்க பைக்ல வந்தவங்களும் நின்னுட்டாங்க. ஒரே பரபரப்பாத்தா போச்சு ஒரு 1/4 மணி நேரம். அப்புறம் கீழ இருந்து ஒரு போலீஸ்காரவங்க மேல வந்தாங்க. அப்புறம் அவங்ககிட்ட கேட்டதுக்கு யானை கிராஸ் ஆகி போயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நாங்க கீழே இறங்கி வந்தோம். அந்த யானை வந்து இந்த கூட்டத்துல இல்லாம அது ஒற்றை யானையா இருந்தனால அதுக வந்து கூட்டத்துல சேர்க்காதான். இந்த கூட்டத்தோட வந்து டேம்ல தண்ணி குடிக்கவும் விடாதான். அதுக்காக அந்த யானை என்ன பண்ணுமா, மேல வந்து ஏதோ பாலி இருக்காமா, அதுல வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக கிராஸ் ஆகி போயிருக்கும் அப்படின்னு அங்க இருந்த ஒரு அண்ணே சொன்னாரு. இப்ப மனிதர்கள் நம்ம தான் நினைச்ச ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஆனா யானைகள்லாம் வந்து அந்த ஒரே பாதையில தான் போகுமா. அந்த யானை எப்பயும் போற பாதை வந்து கீழே அந்த எல்லை கருப்பண்ணசாமி கோயிலுக்கு எகுத்த மாதிரி ஒரு கேட் இருக்கு, அந்த கேட்டு வழியா கிராஸ் ஆகி போயிருச்சுன்னாங்க. அப்புறம் நாங்க கீழே இறங்கும் போது பார்த்தோம், போலீஸ் 2 பேரு வெடியெல்லாம் கையில கொண்டுட்டு போனாங்க யானையை விரட்டுறதுக்காக. திருப்பி நாங்க மேலையெல்லாம் போகல, கீழே இறங்கிட்டோம். இது ஒரு த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. 10 நிமிஷம்னால அந்த பயம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கை கால் நடுங்கினதெல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும். பயங்கர பயம். ஏற்கனவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோட்ல டிராவல் பண்ணும்போது இதே அனுபவம் இருக்கு. ஆனா அந்த யானை வந்து குட்டியை கூட்டிட்டு போனனால மக்களை எதுவும் பண்ணாது, கிராஸ் ஆகி அமைதியா போயிடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா பயம் இல்லை. அது காரு முன்னாடியே கிராஸ் ஆகி போச்சு. ஆனா இது ஒற்றை யானைங்கிறதுனால அது ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும், கோபமா இருக்கும்னு ரொம்ப பயம் காட்டிட்டாங்க அங்க இருந்தவங்க. அந்த அண்ணனவங்களும் நல்லது சொல்றாங்களா பயம் காட்டுறாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி த்ரில்லிங்கான அனுபவம் யாருக்காவது இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. யானையை பார்த்த பயத்துல மேலே போகல, திரும்பிட்டோமா. அதனால இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லி சரி வாங்க வரதமா நதி டேமுக்குள்ள போயிட்டு, கௌசி வேற டீ கொண்டு வந்துச்சு, எல்லாரும் டீ குடிச்சிட்டு போலான்னு சொல்லி இங்க போனோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேராக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தண்ணி விழுந்தாதான் இங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், மற்றபடி ஒன்றும் பெருசா ஒன்றும் இருக்காதுன்னு கொண்டு வந்த டீயை ஆளுக்கு ஒரு கப்பில் ஊற்றி குடிச்சிட்டு நாங்க பழனி பக்கம் திரும்பிட்டோம். ஒட்டக பால்ல டீ போடுறா, ஒட்டக பால்ல டீ போடுறான்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? வரதமா நதியில பொழுது இறங்க குரங்கு நிறையா வந்துடும், மங்கீஸ் ரொம்ப தொல்லை ஒன்றும். அதனால நாங்கள் டீயை குடிச்ச உடனே கிளம்பிட்டோம், பழனிக்கு வந்துட்டோம். வெளியே எங்கே சுற்றிட்டு வந்தாலும் மலையை பார்த்த உடனே தான் மனசுக்கே ஒரு நிம்மதியாகும். எனக்கு எப்பயுமே அப்படிதான். அப்பனே முருகா, நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி உன் காலடியில தான் நடக்கணும்னு எப்பயுமே அதை தான் நான் வேண்டிக்குவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.